பிரைஸ் லார்ட், வெரி குட் மார்னிங். இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வருகிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கூட ஒரு சில கேள்விகளுக்கான பதிலாக இந்த மார்னிங் டிவோஷன் இருக்க போகுது. நம்ம அடிக்கடி நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கிற நபர். நம்ம எதையுமே கேட்காம நம்ம செய்யறதே கிடையாது. எதை செஞ்சாலும் இது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்ற கேள்வி நமக்கு என்னாலுமே இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு கேள்விக்கான பதில தான் நான் சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பழக்கம் ப்ரேயர் பண்றது. ப்ரேயர் பண்ணும்போது வர்ற கேள்வி, நான் ஏன் ஜெபம் பண்ணணும், எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? இந்த கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. ஏன் ஜெபம் பண்ற கேள்வி எப்ப நான் யோசிச்சது என்னன்னா, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன்னா தேவனுக்கு எல்லாமே தெரியும். இப்ப நான் ஜெபம் பண்ணாலும் அவருடைய சித்தம் என்னவோ அதான் நடக்க போகுது. எல்லாம் தெரிஞ்ச தேவனுக்கு நான் ஏன் சில விஷயங்களை அவருக்கு சொல்லிட்டு இருக்கணும்? சகலத்தை அறிந்தவர், அவர்கிட்ட போய் நான் ஏன் ப்ரேயர் பண்ணணும்? பிரேயர் இஸ் கம்பல்சரியா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்போ ரிக்வாரன் அவர் எழுதின புத்தகத்துல இருந்து அவர் சொன்ன பதில்கள் எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு திருப்தியை தெரிஞ்சு தொடர்ந்து ஜெபம் பண்ண அதை என்னை உந்தி கொண்டு போச்சு. அவர் சொன்ன பதில், முதலாவது பதில், ஏன் ஜெபிக்க வேண்டும், why should I pray அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் எழுதின பதில் முதலாவது, prayer reveals your desire. ஜெபம் உங்களுடைய ஆசை, விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. நம்ம வீட்டுல பிள்ளைங்களா இருப்பாங்க. பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா அப்பாட்ட அம்மாட்ட சில பொருளை விரும்பி கேட்பாங்க. இது எனக்கு கண்டிப்பா வேணும், அது எனக்கு தேவை, கண்டிப்பா இது இல்லாம இருக்க மாட்டேன், இது எனக்கு நீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரோட்ல போறப்ப சில விஷயங்களை கேட்கிற பழக்கம் பிள்ளைகளுக்கு உண்டு. உடனே நம்ம அதை வாங்கி கொடுத்துட்டோம்னா பாத்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணணும்னா ஒரு 2 நாள் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுரும். சில பிள்ளை வாங்கி கொடுக்கவே இல்லை அப்படின்னா 2 நாள் அதுக்காக கேட்டே இருப்பாங்க. அது எனக்கு வேணும் வேணும்னு சொல்லுவாங்க, ஆசை இருக்கு மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்றாங்க, சில நேரம் நல்ல தகப்பனா இருந்தா எவ்வளவு தூரம் அது திசையரோட ஆசையோட கேட்டுட்டே இருக்கோ அப்படின்றத பாக்குறாங்க. அத மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பிரேயர் எதை ரிவீல் பண்ணுதுன்னா நம்முடைய விருப்பத்தை காமிக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துல நம்ம கேட்கிற அந்த விஷயத்தை குறிச்ச விருப்பம் எவ்வளவு தூரம் நமக்கு இருக்குது அதை ஆண்டவர் கண்டிப்பா டெஸ்ட் பண்றாருங்க. இந்த காலை வேளையில ஏன் நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா, இட் reveals your desire about something or something you asking about. நீங்க கேட்கிற அந்த விஷயத்தை குறிச்சு இருக்கிற அந்த விருப்பத்தை உங்க ஜெபம் ரிவீல் பண்ணுது. ரெண்டாவது, prayer reveals depending on God. ரெண்டாவது ஜெபம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு தேவனை சார்ந்திருக்கோம் அப்படின்றத அது வெளிப்படுத்துது. பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸ் சிங்கப்பூர்ல சர்ச் வச்சிருக்காங்க. அவங்க அருமையா ஒரு விஷயம் சொன்னாங்க. prayer is a symbol of grace அப்படின்னு சொன்னாங்க. நான் கிருபையில தான் வாழ்றேன் அப்படின்றவங்க யாரும் ஜெபம்னா இருக்க மாட்டாங்க. ஆனா எப்பெல்லாம் நான் முழங்கால் போடுறோமோ அப்பெல்லாம் அது எதை வெளிப்படுத்தும்னா, கடவுளே நான் உண்மைதான் நம்பி இருக்கேன், வேற யாரையும் நான் நம்பவே இல்லை அப்படின்றதான் அந்த பிரேயர் வெளிப்படுத்தும். பிரேயர் நானா எதுவும் செய்ய முடியாது, நான் எதுவும் செஞ்சிட முடியாது, எனக்கு தேவனுடைய உதவி தேவை, நான் அதுக்காக உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கேன் அப்படின்றதே ஜெபம் தாங்க ரிவீல் பண்ணுது. அதுதான் காமிக்குது. நம்ம ஜெபிக்காம இருந்தோம் அப்படின்னா நானே செஞ்சுக்கிறேன், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி அர்த்தம். இப்போ உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்காங்க, உங்ககிட்ட எதுவுமே கேட்காம அவங்களே எல்லாம் செஞ்சா என்ன அர்த்தம்? அவங்களோட உதவி அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதே போல நம்ம எப்பெல்லாம் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணலையோ, எப்பெல்லாம் முழங்கால் போலையோ, எப்பெல்லாம் அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கலையோ, அப்ப என்ன அது ரிவீல் பண்ணுது அப்படின்னா, நான் உங்களை சார்ந்து இல்லை, நானே எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு அவர் அழகா சொல்லியிருந்தாரு. அப்ப ஜெபம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, நான் தேவனை சார்ந்துதான் இருக்கிறேன். எப்பெல்லாம் நீங்க ஒரு சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்றீங்களோ, எப்பெல்லாம் சில விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ, எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றீங்களோ, அப்பெல்லாம் அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அது நான் உங்களை தான் ஆண்டவர் சார்ந்திருக்கேன், உங்களை தான் ஆண்டவரை நம்பியிருக்கேன், நீங்க தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற அந்த சிச்சுவேஷனை அது வெளிப்படுத்துதுன்னு பாக்குறோம். பிரேயர் 2 விஷயத்தை வெளிப்படுத்துது. ஒன்னு டிசையர், இன்னொன்னு டிபெண்டிங் ஆன் காட். விருப்பத்தையும் தேவனை சார்ந்திருக்கும் இந்த காரியங்களையும் அதை வெளிப்படுத்துதுன்னு பாக்குறோம். இந்த நாளிலும் கூட நான் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த 2 விஷயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்புறேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.